ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சிவகங்கை பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பூங்கா தஞ்சை பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பூங்கா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண பூங்கா கிடையாது. 5 வருடங்களாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சீரமைப்பு பணிகள் நடைபெறுது அப்படின்றதுனால 5 வருடங்களுக்கு பிறகு இப்போது இந்த பூங்கா புதுப்பிச்சிருக்காங்க. 8ஆம் தேதி திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் நோட்டீஸ் வழியாகவும் தஞ்சாவூர் சுற்றி இருக்க ஊர்களில் இருக்க மக்களுக்கு அழைப்பிதழ்கள் வந்துருந்துச்சு. எங்களுக்கும் வாட்ஸ்அப் வழியாக நிறைய மெசேஜஸ் அண்டு நோட்டீஸ் வழியாகவும் அழைப்பிதழ் வந்துருந்துச்சு. நாங்கள் ஓப்பனிங் டே அன்னைக்கே போகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் முன்னாடியே அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டனால எங்களால் இந்த வீடியோஸ்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு. கே.ஆர். நேரு அவர்கள் தான் இந்த பூங்காவை திறந்து வைக்கிறாங்க. வீடியோவில் பார்க்கும் போது நல்லா தெரியும். பூங்காவை திறந்ததுக்கப்புறமா உள்ளே வந்தாச்சு. எல்லோரும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நாமளும் போய் இந்த பூங்கா எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபங்க்ஷனில் ஊனமுற்றோருக்கு வீல் சேரும் வழங்கினாங்க. அந்த வீல் சேர் தான் இது. இது பூங்காவோட வரைபடம், பூங்காவோட மேப் இது. ஸோ எப்படி டிக்கெட் கவுண்டர்லேருந்து அழகாக அதை வடிவமைச்சு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அந்த பூங்காவோட மேப்பை ஒரே ஒரு சிங்கிள் இதில் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த போர்டு இருக்குது. 7 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பூங்கா சீரமைப்பு பண்ணியிருக்கு. யார் யாரெல்லாம் திறந்து வச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம். ஏற்கனவே இருந்த பூங்காவில் புதுசான நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கிறது மூலமாக பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க. இந்த ட்ரெயின் முன்னாடிலாம் ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்கும் 5 இயர்ஸ் பேக்கில். இப்போ பூங்கா ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. நார்மலாக ஃப்ளோர்லேயே போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து உள்ளே போனோன்னா இங்கே இருக்க செடிகள் மரங்கள் எல்லாத்தையுமே புதுசாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே இருக்க கிராஸ் லேண்ட்லாம் இப்போ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பக்காவாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி அங்கங்கே உழவர்கள் சம்மந்தப்பட்ட சிலைகள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிருகங்கள் சம்மந்தப்பட்ட சிலைகள்லாம் வச்சுருக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குழந்தைங்களை ரொம்பவே கவர்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சறுக்கி விளையாடுற சறுக்கு மரங்கள் ஸ்லைடு நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஸ்லைடு எவ்வளோ இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பத்தாது, எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய வடிவமைச்சிருக்காங்க. அங்கங்கே நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அளவுக்கு பெரிய பார்க்காக தான் இருக்குது. ரொம்ப திட்டமான பார்க்காக, ரொம்ப அளவான பார்க்காக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பார்க்காக தான் இருக்குது. குழந்தைங்க ஓடி விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாக தான் இது இருக்குது. கொஞ்சமாக நேரம் ஆக இருட்டிகிட்டே வந்துச்சு. ஸோ இருட்டுற டைமில் என்ன செஞ்சுட்டாங்க, லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. அது இன்னுமே அழகாக இருந்தது. அந்த இருட்டுற டைமில் நம்ம எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலான்ற பிளான் பண்ணுற டைமு கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி விட்டது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அழகாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தஞ்சை பெரிய கோயிலோட வியூ தெரியுது. ஸோ கிட்டே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நடந்து இந்த பக்கமாக வந்தோன்னா காந்தி ஸ்டாச்சு வச்சு அதுக்கு ஒரு நேம் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. கீழே வச்சுட்டு இதெல்லாம் புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சுற்றி பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ட்ராம்பலின் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைங்க ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்கிறது தான். அப்புறம் அப்படியே நடந்து இந்த படியிலேருந்து இறங்கி வந்தோம்னா ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியா 5 இயர்ஸ் பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஒட்டகமும் மானும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அழகாக அதெல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்கோம். நம்ம இந்த சைட்லேருந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வெறும் கிராஸ் லேண்டாக வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே மான் ஒட்டகமுமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது அழகாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடமா ஒரு கிராஸ் லேண்டாக மாற்றி வச்சுருக்குறாங்க. தஞ்சை பெரிய கோயிலோட வியூ தெரிகிற மாதிரி வச்சுருக்குறாங்க.
இந்த சைடில் வந்து என்ன இருக்குன்னா கேன்டீன் வந்து இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணல. அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். அழகாக பெரிய கேட் கொடுத்து அங்கங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல, அதனால் அது உள்ள அலோடு இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே நடந்து வந்தோன்னா செயற்கை நீரூற்று அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சு அங்கே இன்னும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. ஸோ அங்கேயும் அலோட் கிடையாது. தீம் பார்க் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடியே இது இருந்தது தான், இப்போ வந்து புதுப்பிக்கிற பணிகள் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா குழந்தைகள் இன்னுமே ரொம்ப விரும்புகிற இடமா அவங்களோட வீக்கெண்ட் ஸ்பாட்டாக இது அமைஞ்சு போயிடும். ஸோ அப்படியே உள்ள லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன், பழைய ஸ்பாட் இது எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த தீம் பார்க்கை ஒட்டி வேலி போகுது இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து சிவகங்கை குளம் வந்து அமைஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் சிவகங்கை குளம். தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருந்தனால நாங்கள் வந்து பக்கத்தில் போகலை, அப்படியே ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ லைட்ஸோட அங்கே வந்து அழகாக அந்த பூங்கா ரொம்ப ஜொலிப்பாக இருந்தது அன்றைக்கி. ஸோ எல்லாருமே வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருந்தது. மழை வேறு வந்துச்சு, அந்த மழையும் பொருட்படுத்தாமல் ட்ரெயின்லலாம் ஏறி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டு தான் போனாங்க. நாங்களும் விடாமல் எல்லா பக்கமும் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா குழந்தைகள் அண்ட் அடல்ட் விளையாடுற நீச்சல் குளம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஒரு ஆர்வத்தில் போனோம். ஆனால் வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குளம் எப்படி இருந்துச்சோ இந்த நீச்சல் குளம் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து குழந்தைங்க விளையாடுற பகுதி, இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. இது வந்து பெரியவங்க விளையாடுற பகுதி. ஸோ இதுவுமே வந்துட்டு எந்த ஒரு புதுப்பிப்பு பணிகளும் எங்களுக்கு கண்ணுக்கு தென்படலை. இது பழைய மாதிரியே தான் அப்படியே தான் இருந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இப்போ தான் தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க. நாங்கள் போயிருக்கும் போது தான் இங்கே தண்ணியெலாம் வந்து இப்போ தான் புதுசாக எடுத்து விட்டுருக்குறாங்க. சும்மா இதை வந்துட்டு ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டுருக்குறாங்க. இதை வந்துட்டு ரீபெயிண்ட் பண்ணுறதும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சிவகங்கை குளத்துக்கு பக்கத்தில் இருக்க கோவில் அதுதான். முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம நிற்கிற இந்த ஏரியாவிலேருந்து இந்த குளத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு ரோப் கார் மாதிரி இருக்கும், தொங்கு பாலம்னு சொல்லி, அது வழியாக கிராஸ் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து போவாங்க. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு வந்துட்டு ரோப் கார் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த குளத்தை வந்து கிராஸ் பண்ணி அந்த கோயிலுக்கு போவாங்க மக்கள்லாம். முன்னாடி 5 years பேக்கு இப்படி தான் அது நடந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து இது பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு மெமரிஸ்க்காக இதை வீடியோ எடுத்துக்கிட்டோம். இது வழியாக தான் போவாங்க, ரோப் கார் மாதிரி இதை யூஸ் பண்ணிவிட்டு. கீழே இருக்க இந்த போட்லாம் கூட வந்துட்டு முன்னாடி வந்து இந்த குளத்தில் வந்து சவாரி செய்கிறதுக்கு இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. இந்த கேப்பில் மழை வேறு வந்துடுச்சு, நல்லா தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையிலையும் அங்கேருந்து குட்டீஸ்லாம் எப்படி ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குட்டீஸ் கூட யாருமே வந்துட்டு மழை வருதுன்னு ஓடி ஒழியாமல் எல்லாருமே அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருந்தனால பயங்கர எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எல்லாருமே எல்லா ஒரு டாய்ஸ்லேயுமே உட்காந்து அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து யானைக்கால் மரம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வருஷமாக இந்த பூங்காவில் ஃபேமஸான ஒரு மரம். இந்த மரம் வந்து எதுவுமே இந்த மரத்தை செய்யாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் களைய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ரொம்பவே இருட்டிருச்சு. இப்போ நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டமாக அவ்வளோ ரம்யமாக இருந்த இந்த பார்க் வந்து இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த பூச்சியோட ரின்னு அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஸோ இந்த பார்க் வந்துட்டு 5 வருஷமாக நம்ம தேடி தேடி பார்த்துட்டே இருந்தோம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ ஆர்ப்பாட்டங்களோட இந்த ஃபங்க்ஷனும் நடந்து முடிஞ்சு இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்குது. இனிமேல் இந்த சிவகங்கை பூங்கா ஓப்பனிங்கில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூர் சுற்றி இருக்க மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி. யார் வேணால் இந்த பார்க்குக்கு விசிட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம ஹனா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.